ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சுவையான தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. கடாயை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் இந்த தொக்கு சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானணுமே சின்ன வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கணும். இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நான் பச்சை நிற கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஊதா நிறத்துலேயும் கத்திரிக்காய் வரும், நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த தொக்கு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இதோட சுவை. கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இதை வதக்கணும். கத்திரிக்காயில் நம்ம குழம்பு, பொரியல் இதெல்லாம் செஞ்சு வச்சோம்னா குழந்தைங்க என்னன்னே தெரில கத்திரிக்காய்னாவே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தொக்கு செஞ்சோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. உப்பு நம்ம தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுறதுக்குள்ளே மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிடாமல் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். தொக்கு நல்ல ரெட் கலரில் நிறமாக வரணுன்னு காஷ்மீரி மிளகாய் நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், கலர் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் 15 வரமிளகாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஸ்மாஷாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்மாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இந்த தொக்குக்கு உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கத்திரிக்காய், பூண்டு வதங்கும் போது கொஞ்சம் போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணால் தொக்கு கரெக்டாக இருக்கும். இதை மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், அது வேர்த்து போய் தண்ணி இதில் ஆட் ஆனால் டேஸ்ட்டு மாறிடும். அப்படியே நம்ம இதை அப்பப்போ கிளறி விட்டுட்டுருக்கலாம். இந்த தொக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு இதில் கத்திரிக்காயோட டேஸ்ட்டே தெரியாது. டேஸ்ட் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி இப்படி கிளறி விட்டுறணும். நம்ம இறக்கும்போது இதில் 2 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் விட்டு இறக்கிக்கலாம். எண்ணெயோட வாசம் தொக்குக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.